பத்திரிகையாளர் ஆபிரகாம் நம்மோடு இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார். குற்றங்கள் எதுவா இருந்தாலும் கூட மாநிலத்தில் இருக்கிற காவல்துறை விசாரணையை மேற்கொள்ள நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். என்ஐஏ உள்ள வராங்க அப்படின்னாலே இதோட வீரியம் பெருசுன்னு நம்ம எடுத்துக்கணுமா? ஆமா. காரணம் இன்னைக்கு என்ன இந்த ஃப்ரைடே பிளாஸ்ட் நடந்தோட சிஎம் சொல்லியிருக்க இது வந்து நார்மலா சிலிண்டர் பிளாஸ்டோ இதுவும் அல்ல, ஆனா ஐஇடி பிளாஸ்ட் தான். ஸோ அதுக்கு மட்டும்தான் என்ஐஏ இந்த கேஸ் எடுத்திருக்கு. ஸோ நமக்கு ஆல்ரெடி எனக்கு கிடைச்சிருக்க இன்ஃபர்மேஷன் அனுசரிச்சு இது வந்தாச்சு. இது வந்து ഒരു 4 പേരെ നാല് സസ്പെക്ട്സ് தான் அவங்கள விசாரணை செய்யறதும். இப்போ கிடைக்கிற இன்ஃபர்மேஷன் அதுக்கு அனுசரிச்சு 4 பேர் இப்போ விசாரணை பண்றாங்க. ஆனா மெயின் சஸ்பெக்ட் இவர் அல்ல. மெயின் சஸ்பெக்டோட விஷுவல்ஸ் சிசிடிவி வழி கிடைச்சாச்சு. அவங்க வந்து ஒரு கிளாஸ் போட்டிருக்க போலீஸ் சொல்லாச்சு. அவருக்கு கிளாஸ் போட்டு ஒரு மாஸ்க் போட்டு அவர் வந்துச்சாங்க. ஆனா அவங்க கூட வந்து இருக்க ஒரு ஆளுதான், 2 சஸ்பெக்ட்ஸ் தான் இப்போ விசாரணை பண்ணுங்க. ஸோ அண்ட் இப்போ பெங்களூரு கமிஷனர் தயார் ட்வீட் போட்டாச்சு. அதுதான் காரணம். இன்ஃபர்மேஷன் இன்வெஸ்டிகேஷன் இஸ் கோயிங் ஆன். அதுக்கு மீடியா ஷுட் பி கோஆபரேட்டிவ் அண்ட் நாட் புட் ஸ்பெகுலேட்டிவ் நியூஸ் பண்ணாத ட்வீட் போட்டாச்சு. ஆனா ஸோ நவ் இப்போ டெத் டோல் வந்து ஒரு 10 பேர் ஆயிடுச்சு. ஸோ வெற சீரியஸ் இன்ஜுரிஸ் வந்து, ஆனா அது வேற சீரியஸ் கேஸ் தான். காரணம் ஆக்சுவலி கன்னடா சேனல்ஸ்ல எல்லாம் ரொம்ப அந்த மேங்களூர் சிலிண்டர் பிளாஸ்ட் இல்லையா, அது வச்சு கம்பேர் பண்ணுங்க. ஸோ லெட்ஸ் see. அது இப்போ கூட டீட்டெயில்ஸ் நான் வெயிட் பண்றேன். அதான் இப்போதைக்கு வந்து ரொம்ப தீவிரமான விசாரணை போயிட்டு இருக்கு. ஆனா சந்தேகத்திற்குரிய நபர்கள் தான் குற்றவாளிகளா அப்படின்றத இப்ப சொல்ல முடியாது அப்படின்ற தகவலையும் கொடுத்திருக்கீங்க. இணைப்பில் வந்து தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சார்.